சீக்கியர்கள் போல் எந்த ஒரு சிறுபான்மையினரும் பூமியில் இதுவரை தனிநாடு கேட்டு போராடியதாய் சரித்திரமில்லை. ஆனால் நாங்கள் போராடினோம். நாங்கள் போராடியதற்கு முக்கிய காரணம், நாங்கள் பூமியின் உழுக்கும் காலத்தின் இறுதி கட்டம். உயிரோடு இருப்பவர்கள் மண்ணோடு மண்ணாகும் வரை பூமியில் இறுதியாய் சாயும் கட்டிடம் எங்கள் பொற்கோவில். அந்த பொற்கோவிலில்தான் காவல் தலைவனும் பிதாவும் வில்லவராயனும் கொழுவீற்றிருந்து அந்த உன்னத உழுக்கும் பணியை ஆரம்பித்தும் முடித்தும் வைப்பார்கள். அதனால் சீக்கியர்களின் இறுதி பிறவியில் அனைவருமே காவலர்களே. என் பிறவியிலிருந்து எனக்கு பின் பிறந்த ஒவ்வொரு சீக்கியனும் காவலனே. அதனால்தான் என்னவோ எங்களுக்கெல்லாம் தொப்பிகள். ஆக காவலர்கள் பிறந்த பின்னர் காவல் தலைவனும் வில்லவராயனும் பிதாவும் மூவரும் வந்து இறங்கப் போகும் அந்த மைதானத்தை மென்மேலும் ஆயத்தப்படுத்தவே நாங்கள் தனிநாடு கேட்போம், போராடுவோம், மடிவோம். ஆனால் இது வீண் பந்தா என்று எண்ணுவதாலோ என்னவோ எங்களுக்கு தனிநாடு கிடைப்பதே இல்லை. லோங்கோவால்.